மார்க் நாணயங்கள் என்பது கிமு 6ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை பண்டைய இந்தியாவில் பயன்படுத்தப்பட்ட உலோகத் தகடுகளில் பல்வேறு சின்னங்களை முத்திரை குத்தி உருவாக்கப்பட்ட இந்தியாவின் முதல் நாணயங்கள். இவை முத்திரை காசுகள் அல்லது ஆகாட் நாணயங்கள் என்று கூறினார்கள். மேலும் இவை பண பரிவர்த்தனையில் ஒரு முக்கிய பங்கு வகித்தது. இதை எப்படி உருவாக்குறாங்கன்னா, வெள்ளி அல்லது செம்பு போன்ற உலோகத் தகடுகளை வெட்டி அதன் ஒரு பக்கத்தில் 1 முதல் 5 வரை பல்வேறு சின்னங்களை, அதாவது சூரியன், விலங்கு, மலை அப்படிங்கிற மாதிரி முத்திரை குத்தி இவை தயாரிக்கப்படுகின்றன. இவை கிமு 6ஆம் நூற்றாண்டில் கங்கை சமவெளியில் தோன்றி கிமு 2ஆம் நூற்றாண்டு வரை பரவலாக கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை பரவலாக பயன்படுத்தப்பட்டன. இவை நாட்டில் பல்வேறு அரசுகளையும் பேரரசுகளையும் குறிக்கும் சின்னங்களை கொண்டிருந்தன. இது அவற்றின் நம்பகத்தன்மையை உறுதி செய்தது. இந்தியாவில் நாணய பயன்பாட்டின் தொடக்கத்தை குறிக்கும் இவை பண்டைய பொருளாதார வரலாறு, கலாச்சாரம் மற்றும் வர்த்தகத்தை புரிந்து கொள்ள உதவுகிறது. இதுக்கு ஏன் பஞ்ச் மார்க் நாணயம் அப்படின்னு வந்துச்சுன்னா, உலோகத்தகட்டில் பஞ்ச் பண்ணி குத்தப்பட்டதால் இதுக்கு இந்த பெயர் ஏற்பட்டது. சுருக்கமாக பஞ்ச் மார்க் நாணயங்கள் பண்டைய இந்தியாவின் முதல் பண வடிவம். அவை இந்திய நாணய வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக திகழ்கின்றன. குப்தர் கால நாணயங்கள் இந்திய வரலாற்றின் பொற்காலத்தை குறிக்கின்றன. முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், ஸ்கந்தகுப்தர் போன்றோர் தங்க நாணயங்களை வெளியிட்டனர். இவை குஷான நாணயங்களை பின்பற்றி தரத்துடன் அரசர்களின் பல்வேறு தோற்றங்கள், சின்னங்கள் மற்றும் சிறப்புகளை காட்டி வெளியிடப்பட்டன. குப்தர்கள் தங்க நாணயங்களுக்கு பெயர் பெற்றவர்கள். வெள்ளியையும் பயன்படுத்தினர். முதலாம் சந்திரகுப்தர் இவரது நாணயங்கள் குஷான தாக்கத்தை குறைத்து ஒரு புதிய இந்திய பாணியை அறிமுகப்படுத்தின. சமுத்திரகுப்தர் வீணை வாசிப்பது போன்று பல்வேறு தோற்றங்களில் நாணயங்களை வெளியிட்டார். ஸ்கந்தகுப்தர் ஹூணர்களை எதிர்த்த இவரது வீரம் நாணயங்களில் பிரதிபலித்தது. கலை மற்றும் கலாச்சாரம் நாணயங்களில் அரசர்கள், கடவுள்கள், விலங்குகள், பறவைகள், வீணை வாசித்தல், வேட்டை போன்ற காட்சிகள் இடம்பெற்றன. இது குப்தர் காலத்தின் கலை, மதம், கலாச்சாரம் ஆகியவற்றை பிரதிபலித்தது. குஷான நாணயங்களை விட தரமானவையாக இவர்களது நாணயங்கள் இருந்தன. மேலும் வெளியிடப்பட்ட ஆண்டு, அரசரின் பெயர் போன்றவை குறிப்பிடப்பட்டன. குப்தர்களின் நாணயங்கள் பண்டைய இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி, கலைத்திறன், கலாச்சார செழுமை ஆகியவற்றை புரிந்து கொள்வதற்கான முக்கிய ஆதாரங்களாக திகழ்கின்றன. இந்திய நாணயங்களில் மின்ட் மார்க் என்றால் அந்த நாணயம் எந்த இடத்தில் தயாரிக்கப்பட்டது என்பதை காட்டும் சிறிய குறியாகும். இந்த குறி பெரும்பாலும் ஆண்டு போட்டிருக்கிற எண்ணுக்கு கீழே தான் இருக்கும். இந்தியாவோட மின்ட் மார்க்லாம் என்னென்னா, கொல்கட்டா மின்ட் அப்படின்னா அதில் எந்த குறியும் இருக்காது. அந்த காயினில் ஆண்டுக்கு கீழே எந்த ஒரு சிம்பலும் இல்லாமல் இருந்தால் அது கொல்கட்டா மின்ட். மும்பை மின்ட் அப்படின்னா அந்த இயருக்கு கீழே வைரம் மாதிரி ஒரு சிம்பல் அல்லது எம் அப்படின்னு போட்டிருக்கோம், அது மும்பை மின்ட். ஹைதராபாத் மின்ட்டுனா நட்சத்திர குறி இருக்கும் அப்படின்னா அது ஹைதராபாத் மின்ட்டில் தயாரிக்கப்பட்ட காயின். நொய்டா மின்ட் அப்படின்னா சின்னதாக ஒரு புள்ளி இருக்கும், இயருக்கு கீழே பார்த்தீங்கன்னா சின்ன டாட் வச்சுருப்பாங்க, அப்படின்னா அது நொய்டா மின்ட்டில் தயாரிக்கப்பட்டது. இதை எப்படி பார்க்கணுன்னா, ஒரு காயினை நம்ம திருப்பி பாருங்கள், அதில் எந்த இயர் தயாரிக்கப்பட்டதுன்னு இருக்கும், அதுக்கு கீழே தான் இந்த சிம்பல்லாம் இருக்கும். இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, நாணய சேகரிப்பாளர்களுக்கு இது ரொம்ப முக்கியம். சில மின்ட் நாணயங்கள் ரொம்ப அரிதானவை, அதாவது ரொம்ப ரேர், இதோட மதிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால மின்ட் மார்க்குங்கிறது ரொம்ப அவசியம். தாமரை பூ 20 பைசா என்பது 1971 இந்தியாவில் புழக்கத்திற்கு வந்த தாமரை சின்னம் பொறிக்கப்பட்ட ஒரு பழைய தங்க நிற நாணயமாகும். இது அதன் தங்க நிறம் மற்றும் தாமரை உருவம் காரணமாக மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று சிலர் அதை தங்கமாக நினைத்து சேமித்து வைத்தனர். இந்த நாணயங்கள் காலப்போக்கில் சேகரிப்பாளர்களிடம் அதிக விலைக்கு விற்கப்படுகின்றன. மேலும் இது மகாத்மா காந்தி அல்லது உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் FAO சின்னமாக இருந்த தாமரை வடிவ 20 பைசா நாணயங்களை குறிக்கும். முன்புறம் தாமரை மலர் பொறிக்கப்பட்டிருக்கும், பின்புறம் அசோக சின்னம் இருக்கலாம், அல்லது FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் சின்னத்துடன் தாமரை மலர் இருக்கலாம். மக்கள் மத்தியில் வரவேற்பு. தாமரை உருவத்தின் காரணமாக இது தங்கமாக இருக்கலாம் என நம்பி மக்கள் இதை சேமித்து வைத்தனர், நகைகளாகவும் பயன்படுத்தினர். அரிதான நாணயங்கள் சேகரிப்பாளர்களால் அதிக விலைக்கு வாங்கப்படுகின்றன. ஜூன் 30, 2011 அன்று 20 பைசா நாணயங்கள் செல்லாது என அறிவிக்கப்பட்டன.
இது ஒரு சாதாரண 20 பைசா நாணயம் அல்ல. அதன் தனிப்பட்ட வடிவமைப்பு மற்றும் அது ஏற்படுத்திய தாக்கம் காரணமாக இது இந்திய நாணய சேகரிப்பில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முக்கிய அரசியல் தலைவரும் சமூக சீர்திருத்தவாதியுமான சி.என். அண்ணாதுரை, அதாவது பேரறிஞர் அண்ணா ரூபாய் 5 100வது பிறந்த நாள் என்ற சொற்றொடர் சி.என். அண்ணாதுரையின் நூற்றாண்டு விழாவை 1909 முதல் 2009 வரை கொண்டாடும் வகையில் 2009ஆம் ஆண்டு இந்தியா வெளியிட்ட 5 ரூபாய் நினைவு நாணயத்தை குறிக்கிறது. இதில் அவரது உருவப்படம் மற்றும் கையொப்பம் பின்புறத்தில் இடம்பெற்று இந்திய ரிசர்வ் வங்கியால் பொது புழக்கத்திற்காக நிக்கல் பித்தளையில் அச்சிடப்பட்டது. புழக்கத்தில் இருக்கும் 5 ரூபாய் நினைவு நாணயம் செப்டம்பர் 15, 2009 அன்று அவரது 100வது பிறந்த நாளுக்காக வெளியிடப்பட்டது. அதன் முன்பக்கம் அசோக சிங்கத்தூண் இந்தியா என்று ஆங்கிலத்திலும் மற்றும் பாரத் என்று ஹிந்தியில் மற்றும் 5 ரூபாய் என்ற மதிப்புடன் இடம்பெற்றுள்ளது. பின்புறத்தில் அண்ணாவின் உருவம், தமிழில் அவரது கையெழுத்து, பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு என்று ஆங்கிலம் மற்றும் பேரறிஞர் அண்ணா ஜன்மசதி என்று இந்தியிலும் ஆகியவற்றை குறிக்கிறது. இது நிக்கல் பித்தளையால் ஆனது. இதோட நாணய சாலைகள் பம்பாய், கல்கட்டா மற்றும் ஹைதராபாத் நாணய சாலைகளில் தயாரிக்கப்படுகிறது. இந்த நாணயம் அண்ணாவின் மரபுக்கு ஒரு நாணயவியல் அஞ்சலியாக செயல்படுகிறது. இது ஒரு பேச்சாளர், எழுத்தாளர் மற்றும் திமுக கட்சியின் நிறுவனர் என அவரது பங்களிப்புகளை கொண்டாடுகிறது. 1989ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட 20 பைசா நாணயம் ஒரு பொதுவான இந்திய அலுமினிய நாணயமாகும். இது சேகரிப்பாளர்களுக்கு அதன் முக மதிப்பை விட சற்று அதிகமாக மதிப்பிடப்படுகிறது. புழக்கத்தில் இருக்கும் நிலையில் சில ரூபாய்கள் 5 முதல் 50 ரூபாய் முதல் புழக்கத்தில் இல்லாவிட்டால் அதிக அளவுகள், அதாவது 50 ரூபாய்க்கு மேல் வரையும் விற்கப்படுகிறது. சில அரிய பிழை மதிப்புகள், அதாவது டை கேப்கன் அல்லது சுழற்றப்பட்ட கோடுகள் போன்றவை இருந்தாலோ இல்லை கொல்கத்தா மின்ட் மார்க்னா குறி இருக்காது, ஹைதராபாத் மின்ட்னா நட்சத்திர குறி இருக்கும். இப்படி இந்த மாதிரி மின்ட் மார்க்லாம் இருந்தாலும் இந்த காயின் அதிக விலைக்கு விற்கப்படுகிறது. இது என்ன உலோகம்னா அலுமினியம். இதோட நாணய சந்தைகள் என்னன்னா கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத். அதாவது கொல்கட்டான்னா மின்ட் மார்க் இருக்காது, ஹைதராபாத்னா நட்சத்திர குறி இருக்கும். இதோட வடிவமைப்பு இந்திய குடியரசு நாணயங்களுக்கு வழக்கம் போல் முன்புறத்தில் அசோக சிங்க முத்திரையும், இதோட பின்பக்கத்தில் இதோட ஆண்டு, மதிப்பு 20 பைசா போன்றவை இடம்பெற்றிருக்கு. சராசரி புழக்கத்தில் உள்ள நிலையில் சில இந்திய ரூபாய்களுக்கு 5 முதல் 30 வரை எதிர்பார்க்கலாம். இது யூஎன்சி, அதாவது சுயற்சியில் இல்லாத பளபளப்பான புதிய நிலையில் இருக்கிற நாணயத்துக்கெல்லாம் மதிப்பு அதிகமாக இருக்கலாம். அப்படின்னா இந்த 20 பைசா 50 ரூபாய் முதல் 150 ரூபாய்க்கு மேலே வரையும் விற்கப்படலாம். இது அச்சிடும் பிழைகள் உள்ள நாணயங்கள் இருந்தாக்க சேகரிப்பாளர்களால் அதிகம் விரும்பப்படுகிறது. மேலும் அவை கணிசமான அதிக விலைக்கு, அதாவது ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு கூட இந்த காயின் பிழையாக இருந்ததுன்னா விற்கப்படுகிறது. இது 10 பைசா எக்கால் ஆன நாணயம். 10 பைசா 1988ஆம் வருடம் அச்சிடப்பட்ட நாணயம் ஒரு பொதுவான இந்திய நாணயம். இது பொதுவாக துருப்பிடிக்காத எக்கால் ஆனது. அசோகத்தூண் அல்லது மலர் வடிவங்கள் போன்ற வடிவமைப்புகளை கொண்டுள்ளது. மேலும் பல்வேறு இந்திய நாணய கடைகள், அதாவது மும்பை, கொல்கட்டா, நொய்டா, ஹைதராபாத் மற்றும் ராயல் கனடியன் மின்ட், அதாவது ஒட்டாவா ஆகியவற்றில் கூட அச்சிடப்படுகிறது. பொதுவாக மதிப்பு குறைவாக இருக்கும். ஆனால் பிழை நாணயங்கள் அல்லது அழகிய சேகரிப்புகளுக்காக இதன் மதிப்பு அதிகரிக்கும். இது துருப்பிடிக்காத எஃகு சில நேரங்களில் 10 பைசா அலுமினியத்திலையும் அச்சிடப்படுகிறது. இதோட எடை சுமார் 2 கிராம் எஃகு. புதினாக்கள் அதாவது மின்ட் எங்கன்னா மும்பை, இது எம்னு இருக்கும். கொல்கட்டானா சி, நொய்டான்னா வடக்கு, ஹைதராபாத்னா ஹெச், ஒட்டாவானா கனடா அப்படின்னு போட்டிருக்கோம். பெரும்பாலும் ஒரு பக்கத்தில் அசோக சிங்கம், சிங்கத்தோட தலை, மறுபுறம் ஒரு தானிய தண்டு மலர் வடிவமைப்புகளை கொண்டுள்ளது. இது 1988ஆம் ஆண்டுகளும் அச்சிடப்பட்டது. ஒரு புதினா குறி MCNH அல்லது ஒட்டாவாவிற்கு எதுவுமே இல்லை. இருப்பதுதான் அதன் அரிதான தன்மையை பாதிக்கிறது. 1990ஆம் ஆண்டு பெண் குழந்தை பராமரிப்பு நாணயம் பெண் குழந்தைகளுக்கான சார்க் தெற்காசிய பிராந்திய ஒத்துழைப்பு சங்கம் ஆண்டை குறிக்கும் வகையில் வெளியிடப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க இந்திய 1 ரூபாய் நினைவு நாணயம். இது பெண்களின் உரிமைகள், கல்வி மற்றும் அதிகாரமளித்தல் பற்றிய விழிப்புணர்வை ஊக்குவிக்கிறது.
இது செப்பு நிக்கலில் அச்சிடப்பட்ட இதன் முன்பக்கத்தில் அசோகத்தூணும் பின்புறத்தில் சார்க் லோகோவுடன் ஒரு பெண்ணும் இடம்பெற்றுள்ளனர். பெண் குழந்தை பராமரிப்பு மற்றும் குஷால் பாலிகா பவிஷ்ய தேஷ்கா போன்ற கல்வெட்டுகளுடன் இது நாணயவியல் நிபுணர்களுக்கு ஒரு மதிப்புமிக்க படைப்பாக அமைகிறது. இந்த காயினின் முன்புறம் அசோகத்தூண் சின்னம் இந்தியா மற்றும் ரூபாய் 1 உடன் இடம்பெற்றுள்ளது. இதன் பின்புறம் சூரியனுக்கு கீழே ஒரு பெண்ணை சித்தரிக்கிறது. சார்க் லோகோவுடன் ஹிந்தி அதாவது குஷால் பாலிகா பவிஷ்ய தேஷ்கா ஒரு வளமான பெண் குழந்தை நாட்டின் எதிர்காலம் என்று மற்றும் ஆங்கிலம் பெண் குழந்தையை பராமரித்தல் ஆகிய வாசகங்களால் சூழப்பட்டுள்ளன. இந்த நாணயங்கள் அவற்றின் சமூக செய்தி மற்றும் வரலாற்று சூழலுக்காகவும் ஆர்வலர்களுக்கு கலாச்சார மற்றும் நாணயவியல் மதிப்பை கொண்டிருப்பதற்காகவும் விரும்பப்படுகின்றன. மும்பை, ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தாவில் அச்சிடப்படுகிறது. இந்த நாணயங்கள் அவற்றின் சமூக செய்தி மற்றும் வரலாற்று சூழலுக்காகவும் ஆர்வலர்களுக்கு கலாச்சார மற்றும் நாணயவியல் மதிப்பை கொண்டிருப்பதற்காகவும் விரும்பப்படுகின்றன. 1986ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட 25 பைசா இந்திய நாணயம் அசோக சிங்க பீடத்தை கொண்ட ஒரு செம்பு நிக்கல் நாணயமாகும். இதில் 75% செம்பு 25% நிக்கல் கொண்டது. இது மும்பை மற்றும் ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா நாணயசாலையில் அச்சிடப்பட்டது. இதனுடைய விளிம்பு வகைகள் சிறிய மாறுபாடுகளுடன் மற்றும் அரிய மாற்றப்பிழைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளுடன் நிலை மற்றும் நாணயத்தை பொறுத்து அதன் அடிப்படை 10 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை இது விலை போகும். சேகரிப்பான்களுக்கு இது ஒரு நல்ல மாதிரி. 1993 உலக உணவு தின நாணயம் உயிரியல் பன்முகத்தன்மையை மையமாக கொண்டு இந்தியாவால் வெளியிடப்பட்ட 2 ரூபாய் நினைவு நாணயமாகும். இது அக்டோபர் 16, 1993 அன்று, அதாவது உலக உணவு தினம் அன்று இயற்கையுடன் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் வெளியிடப்பட்டது. இதில் தாவரங்கள், விலங்குகள், மீன், ஆமை மற்றும் FAO சின்னம் மற்றும் முன்புறத்தில் அசோக சிங்கம் போன்ற கூறுகள் இடம்பெற்றுள்ளன. இது 11 பக்க ஹெக்டகோனல் ஆன காயின் ஆகும். செப்பு நிக்கல் நாணயம் ஆகும். இதில் இந்தி, ஆங்கில புராண கதைகளான உயிரியல் பன்முகத்தன்மை, உலக உணவு தினம் மற்றும் அதன் தோற்றத்தை குறிக்கும் பல்வேறு மின்டடையாளங்கள், அதாவது கொல்கத்தா, மும்பை, ஹைதராபாத் போன்ற மின்டடையாளங்கள் உள்ளன. உலகளாவிய உலக உணவு தினத்துடன் இணைந்து உணவு பாதுகாப்பின் ஒரு முக்கிய அம்சமான பல்லுயிர் பெருக்கம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நாணயம் பொது புழக்கத்தில் வெளியிடப்பட்டது. இதன் எடை சுமார் 6 கிராம் ஆகும். நாணயத்தின் வடிவமைப்பு முன்பக்கம் அசோக சக்கரம், சத்தியமேவ ஜெயதே வாக்கியம் மற்றும் 2 என்ற எண் பொறிக்கப்பட்டிருக்கும். இதன் பின்பக்கம் சூரியன், மரம், பறவை, மலை, ஆமை மற்றும் மீன் ஆகியவற்றை உள்ளடக்கிய உயிரியல் பன்முகத்தன்மையை சித்தரிக்கும் சின்னம் காணப்படும். மேலும் பயோடைவர்சிட்டி வேர்ல்ட் ஃபுட் டே ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கும். இதனுடைய சந்தை நிலவரப்படி இந்த நாணயத்தின் தற்போதைய சந்தை மதிப்பு அதன் தரம் மற்றும் எந்த அச்சகத்தில், அதாவது மின்ட்டில் தயாரிக்கப்பட்டது என்பதை பொறுத்து 50 ரூபாய் முதல் 500 வரை மாறுபடுகிறது. மிக சிறந்த நிலையில் உள்ள நாணயங்கள் சில தளங்களில் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றன. 1976ஆம் ஆண்டு இந்திய 1 ரூபாய் நாணயம் என்பது இந்திய குடியரசில் இருந்து பெறப்பட்ட ஒரு பொதுவான செப்பு நிக்கல் நாணயம். இது அன்றாட பரிவர்த்தனைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதில் அசோகத்தூண் போன்ற தேசிய சின்னங்கள் இடம்பெற்றுள்ளன. மும்பை என்றால் வைரம் குறியீடும் அல்லது கொல்கத்தா என்றால் எதுவும் மின்ட் மார்க் இருக்காது. நாணய குறிகள் இதில் உள்ளன. பொதுவான புழக்கத்தில் உள்ளவற்றிற்கு குறைந்த மதிப்பில் இருந்தாலும் UNC அதாவது சுயற்சி செய்யப்படாதது அல்லது அரிதான சான்று பதிப்புகள், குறிப்பாக மும்பை நாணய கடையிலிருந்து குறைந்த நாணய குறிகளுடன் நாணயவியல் நிபுணர்களுக்கிடையே அதிக விலையை கொண்டுள்ளது. 15 வருட ICTS நாணயம் என்பது ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் திட்டத்தின் 15வது ஆண்டு நிறைவை, அதாவது 1975 முதல் 1990 வரை கொண்டாடும் வகையில் 1990ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நினைவு இந்திய 1 ரூபாய் நாணயம். இதன் முன்பக்கத்தில் அசோக சிங்கமும் பின்புறத்தில் 15 வருட ICTS உருவமும் கொண்ட குழந்தையை தாங்கியிருக்கும் ஒரு தாயும் இடம்பெற்றுள்ளனர். இது குழந்தைகள் நலன், சுகாதாரம் மற்றும் கல்விக்கான தேசிய உறுதிப்பாட்டை குறிக்கிறது. இது செப்பு நிக்கலால் ஆனது.
மும்பை மற்றும் ஹைதராபாத்தில் அச்சிடப்பட்டது. இதன் உலோகம் செம்பு நிக்கல். இதனுடைய எடை தோராயமாக 6 கிராம். இது எங்கு அச்சிடப்பட்டதுன்னா மும்பை, அதாவது பம்பாய் மற்றும் ஹைதராபாத். இதன் முன்புறம் இந்தியா மற்றும் ₹1 அசோக லயன் கேபிட்டல். இதன் பின்புறம் 15 வருட ICTS மற்றும் வசுதைவ குடும்பகம், அதாவது உலகம் ஒரு குடும்பம் என்ற புனைவுகளுடன் பிரகாசத்தால் சூழப்பட்ட ஒரு குழந்தையுடன் அமர்ந்திருக்கும் தாய் உருவம் உள்ளது. இந்த நாணயம் இந்தியாவின் விரிவான ICDS திட்டத்தை எடுத்து காட்டுகிறது. இது பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவுகளில் தாய் மற்றும் குழந்தை ஆரோக்கியம், ஊட்டச்சத்து மற்றும் ஆரம்ப கல்வி ஆகியவற்றில் கவனம் செலுத்தி குழந்தைகள் நலனுக்காக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு முக்கியமான அரசாங்க முயற்சியாகும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காயின். இது 1997 அச்சிடப்பட்டிருக்கு. சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது, இது மறுபக்கம் 2. அப்புறம் சிங்கத்தலை எழுதியிருக்கு, சத்தியமேவ ஜெயதே எழுதியிருக்கு. சுவாமி விவேகானந்தா காயின். இதன் ஒரு புறம் சுவாமி விவேகானந்தா 1863 to 1902 150 பர்த் ஆனிவர்சரின்னு போட்டிருக்கு. இன்னொரு சைடு ₹5 அசோக சிங்கத்தலை போட்டிருக்கு, இந்தியான்னு எழுதியிருக்கு. ஜனவரி 23, 2019 அன்று இந்தியாவின் மிகவும் தீவிரமான சுதந்திர போராட்ட வீரர்களில் ஒருவரான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் 122வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. இந்த மாபெரும் தொலைநோக்கு பார்வையாளரான அவர் எல்லைகளை கடந்து சர்வதேச உதவியை நாடி சுதந்திரத்திற்காக போராட இந்திய தேசிய இராணுவத்தையும் உருவாக்கினார். இந்த செல்வாக்கு மிக்க நேதாஜியின் பிறந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதற்காக 1996 இந்திய அரசாங்கத்தால் இந்த ₹2 செப்பு நிக்கல் நாணயம் வெளியிடப்பட்டது. இருப்பினும் நேதாஜி ஜனவரி 23, 1897 அன்று பிறந்தார். எனவே அவரது பிறந்த நூற்றாண்டு 1997 ஆகும். கல்கத்தா நாணய சாலையில் ஒரு வருடம் முன்னதாகவே இந்த நாணயம் தவறாக வெளியிடப்பட்டது. நாணயத்தில் சுபாஷ் சந்திர போஸ் நூற்றாண்டு 1997 என்பதற்கு பதிலாக சுபாஷ் சந்திர போஸ் நூற்றாண்டு 1996 என்ற தவறான புராண கதை இடம்பெற்றுள்ளது. இது சுதந்திர இந்தியாவின் மிகவும் அரிதான பிழை நாணயமாக கருதப்படுகிறது. இந்த பிழையை பற்றி அரசாங்கம் அறிந்தவுடன் அவர்கள் உடனடியாக நாணயங்களை புழக்கத்தில் இருந்து அகற்றினர். இருப்பினும் அவற்றில் சில புழக்கத்தில் நுழைந்தன. இன்று அவை சேகரிப்பாளர்களிடையே மிகவும் விரும்பப்படும் சுதந்திர இந்திய நாணயங்களில் ஒன்றாகும். சுபாஷ் சந்திர போஸ் நூற்றாண்டு 1997 என்று திருத்தப்பட்ட புனைவுகளை கொண்ட ஒரு புதிய நாணயமும் அடுத்த ஆண்டு வெளியிடப்பட்டது.